செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியுடன் நாங்கள் இப்பொழுது இணைகின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் அண்மையில் வெளிவரவிருக்கின்ற கூத்தாடி என்கின்ற திரைப்படத்தின் நாயகன், தயாரிப்பாளராக தன்னுடைய இந்த கலை பங்கினை வகித்து வருகின்ற மதிப்புக்குரிய செல்வின் தாஸ் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்து கொள்ள வருகின்றார். அவருடைய கூத்தாடி திரைப்பட தொடர்பான ஒரு காணொலியை நம்முடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் இப்பொழுது ஆயத்தமாக வைத்திருக்கிறார். பார்க்கலாமா? பார்ப்போம். கூத்தாடி திரைப்படத்தினுடைய ஒரு முன்னோட்டத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அண்மையில் வெளிவந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தவிருக்கின்ற கூத்தாடி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அதே போல நடிகருமான செல்வின் தாஸ் அவர்கள் இந்த வழியில் நாங்கள் கழகத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், அண்மையில் வெளிவரவிருக்கிற கூத்தாடி திரைப்படம் பற்றி நாங்கள் இன்று பேசுவதற்கு நாங்கள் விஷயமாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். கூத்தாடி திரைப்படம் எதை சொல்ல வருகிறது? கூத்தாடி திரைப்படம் எமது பாரம்பரிய நாட்டுக்கூத்து, இப்போ அந்த நாட்டுக்கூத்து அழிவின்ற விளிம்பில் இருக்குது. அதை மீளுருவாக்கம் பண்ணியிருக்குது இந்த கூத்தாடி திரைப்படம் டிஜிட்டல் முறையில். ஏன்னா ஒரு கூத்து கலைஞனுடைய வாழ்வியல், அந்த கூத்தையே நம்பி தொழிலாக இருந்த மக்கள் இன்றைக்கு வறுமையின் கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தன்ற ஒரு கதை தான் கூத்தாடி. என்னென்ன கூத்துக்களை உள்ள சேர்த்துக்க முயற்சி பண்ணியிருக்கிறீங்க? இது வடமோடி தென்மோடின்னு ரெண்டு கூட்டு இருக்குது. இதில் வடமோடி தான். ஏன்டா இப்போ இந்த படத்தை இந்தியாவில் தான் நாங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வடமோடியைத்தான் அவங்க இந்து மதத்தை சம்பந்தமாக கொண்டு தான் இந்த படம் கதை உருவாகிருக்கு. கர்ணன், உங்களுக்கு தெரியும், கர்ணன்ற கதை தான் இந்த கூத்து. முதல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ட்ரெய்லரை பார்க்குற பொழுது யார் இதுக்காக இசையமைத்திருக்கிறார்? பிரதாப் கண்ணன். அவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டார். இந்தியா இலங்கையை எல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறார். இப்போ இந்தியாவில் இருக்கிறார். சரி, நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக, அதாவது பல திரைப்படங்களுடைய தயாரிப்பாளராக இந்த கலை தாய்க்கு ஒரு மகனாக கலைத்துறைக்கு ஒரு பங்களிப்பை செய்து வருகின்றீர்கள். உண்மையிலே இந்த தயாரிப்பாளர் என்கின்ற ஒரு விஷயம்தான் இலங்கை சினிமாவை பொறுத்த மட்டும் ஒரு சவாலாக இருக்கிற ஒரு விஷயம். நல்ல இயக்குநர்கள் இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டார்கள், நல்ல நடிகர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள், நல்ல பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இவை அனைத்துமே சங்கமித்து கடலில் சேர வேண்டுமாக இருந்தால், ஒரு திரைப்படமாக ஒரு வெள்ளித்திரையில் ஜொலிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு தயாரிப்புக்கான அந்த நிதி என்பது மிக மிக ஒரு சவாலாகவே இன்று வரையிலும் இருக்கிறது. ஆகவே இப்படியான சவாலுக்கு மத்தியிலும் நீங்கள் இப்படியான ஒரு ஒரு முயற்சி எடுத்திருப்பது, ஒரு தயாரிப்பாளராக இதுக்கான ஒரு பங்கினை வகிப்பதைட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு முன்னே நன்றி கூற வேண்டும். முதல்ல உங்களுக்கு இப்படியான ஒரு விடயத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை வரக்கூடிய ஒரு எண்ணப்பாங்கு கொடுக்கலே வந்தது? கூத்தாடி என்னோட 4வது படம். கூத்தாடி எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் ஆர்வம் இருக்குது. எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதாண்டு பல இடங்களில் தேடி இருக்கிறோம். ஒரு இடத்துல போகும்போது, இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கணும், சினிமா எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துருக்கும்போது நாம் சின்ன வயசில் போய் பார்த்துட்டு நின்றோம். சின்ன வயசுன்ற பெரிய வயசில் ஒரு 25-26 வயசில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு தாங்க இந்த சினிமாலேண்ட. அப்போ அவர் சொன்னார், இந்த மூஞ்சிக்கெல்லாம் கண்ணாடி பிடிக்கக்கூட வாய்ப்பு தர மாட்டோன்ட்டு. அது ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது எனக்கு. என்ன பின்னால் தெரிந்தானே உங்களுக்கு, பொருளாதார நிலை
அப்படியே நாம் ஆஸ்திரேலியா போயிட்டு அந்த மனம் அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தை என்னோடய மனதுக்கே இருந்தது. அப்போ தான் அங்கே தான் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், எதுவும் கடந்து போகும்ண்டு. அது நல்ல வரவேற்பு பெற்றது ஆஸ்திரேலியாவில். அதுக்கு பிறகு கர்மாண்டு ஒரு படம் எடுத்தோம், அது வெளிவர இல்லை. அதுக்கப்புறம் ஆடி திருவிழாண்டு நான் இந்தியாவில் வந்து எடுத்தேன். நான் உண்டு பழைய நடிகர் செந்தில், இமான் அண்ணாச்சி மற்றும் முருகானந்தம், ரொம்ப இந்திய நட்சத்திரங்களை கொண்டு எடுத்தோம். அதுவும் இன்னும் வெளிவர இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் படம் எடுத்து வெளிவரது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு தான் கூத்தாடி. கூத்தாடி வந்து என்னோடய அப்பா வந்து ஒரு நாட்டுக்கூத்து கலைஞர், அண்ணாவியார்ன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே. ஆமாம், கிறிஸ்தவ தேவாலயங்களில் அல்லது பங்குகளில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு இல்லையா? உண்மையாக தான். அவர் வந்து இந்த கூத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். கடைசியில் அவர் இறக்கும்போது கூட அந்த கூத்து கோப்பியை தான் எங்களோட அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு இறந்தார். அப்போ அந்த அவரோட நாட்டுக்கூத்தை வந்து ஒரு கலைஞன் அழிஞ்சால் அவர் கலையோட அது மட்டுமே போயிடக்கூடாது, இன்னும் ஒரு ஆள் தொடரணும் என்று ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதால் தான் கூத்தாடி என்ற ஒரு படத்தை தம்பி கவாஸ்கர் காளியப்பன், இந்தியாவில் உள்ள டைரக்டர், அவரோட நாம் கதைச்சு பண்ணுவோம் என்று சொல்லி மிக அருமையாக பண்ணி தந்திருக்கார். நீங்களும் திரையரங்கில் பார்ப்பீங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கூத்தாடி உருவான விதம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். படப்பிடிப்பு அந்த அனுபவங்கள், யாரெல்லாம் ஒத்துழைத்தார்கள், பகிர்ந்து கொள்வோமே. படப்பிடிப்பு வந்து கவாஸ்கர் காளியப்பன் இயக்குனர், மியூசிக் டைரக்டர் பிரதாப் கண்ணன், தயாரிப்பாளர் செல்விந்தாஸ், சோன்வே பிக்சர்ஸ். மற்றது இதில் வந்து நடிகர்களாக பாபா லக்ஷ்மணன், சுமதி அக்கா, பல இந்திய கலைஞர்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இலங்கை கலைஞர்களும் நடிச்சிருக்கிறார்கள், மலேசியா கலைஞர்களும் நடிச்சிருக்கிறார்கள். இந்த பாட்டு வந்து இதில் வந்து 4 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கிறேன், பாதகத்தி பாதகத்தி தீய வச்சா நெஞ்ச சுற்றி என்ற பாட்டு, நல்ல பாட்டுன்னு. 4மே நல்ல பாட்டு. இன்னும் ஒரு பாட்டு வந்து பவதாயினி என்று உங்களுக்கு தெரியுமா, சூப்பர் சீத்தமிழா சொல்லுங்க பிள்ளை அவ பாடியிருக்கிறான், அரிதாரம் பூசம் அதசாய சூறாண்டு, நல்ல பாட்டு. மற்றது ஒளிப்பதிவு என்னோடய தம்பி கவாஸ்கர், இயக்குனரே இதில் ஒளிப்பதிவும் செய்தார். என்ன ஒளிப்பதிவு அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல திறமை இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் ரீதியாகவும் சேவாக இருக்குமென்றதுக்காக அந்த ஒளிப்பதிவில் சேவ் பண்ணி நாங்கள் மலேசியாவில் போய் படத்தை மிச்சத்தை எடுத்தோம் அந்த காசை வச்சு. அந்த இயக்குனரே ஒரு ஒளிப்பதிவு செய்யும்போது எங்களுக்கு பட்ஜெட் ரீதியாக அந்த காசு சேவில் இருக்கும். அந்த வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் அந்த படத்தை, ஒரு கூத்தாடி, ஒரு நாட்டுப்புற கிராமத்தில் இருந்த கூத்தாடி வெளிநாடு வரைக்கும் போய் தன் கலையை பெறப்புறான்றதான் படத்தின் கதை. அது கேட்கும் பொழுது அருமையாக இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த கூத்தாடிக்கு இலங்கை இந்தியாவிலிருந்து ஒரு வெளிநாடு வரைக்கும் போகும்போது அதில் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு திரோகங்கள், எவ்வளவு இதுகளை சந்தித்ததோ அதை நான் நேர்லேயும் சந்திச்சிருக்கிறேன். இந்தியாவில் படம் எடுக்க போய் நான் நேர்லேயும் சந்திச்சிருக்கிறேன். பல டைரக்டர் மேலே நம்மளை ஏமாற்றியும் விட்டுருக்காங்க. உங்களுடைய பேச்சில் உங்களோட நான் நேர்காணுகின்ற பொழுது ஒரு 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 வகையான தன்னடக்கம் இருக்கிறது. அதுதான் நான் கூற வேண்டும். நான் இன்று பார்த்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறுந்திரைப்படத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதே தன்னை ஒரு பெரிய ஒருவராக நினைத்து கொள்கின்ற காலப்பகுதியிலே 5 திரைப்படங்களையும் தயாரித்து விட்டு ஒரு தன்னடக்கமாக இருக்கின்றீர்கள். எப்படி? தன்னடக்கம் என்றது நான் ஆரம்பத்திலேயே இருந்து கற்றுக்கொண்டது. நீ அப்பா எந்த இடத்துக்கு போனாலும் இந்த தன்னடக்கம் என்றது அது எங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இல்லை நான் இப்படி அப்படி என்று ஒரு காலம் இருந்தால் அது வந்து நம்மளை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நம்மளோட செயல் வந்து கீழே தான் போய்கொண்டிருக்கு. எப்பயுமே நான் அவங்களோட அப்பாட்ட கற்றுக்கொண்ட மனிதனை மனிதன் மதிக்கும். பெருசு சின்னன்றில் எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாரும் திறமையானவர்கள், எல்லாரும் திறமை இல்லாட்டியும் அவர்கள் வருவார்கள் திறமை. இப்போ நான் பாருங்கள், எந்த திறமையும் இல்லை, ஆனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். அப்படி ஒரு தன்னடக்கத்தை. உங்களுடைய தந்தையார் ஒரு அண்ணாவியர் என்று சொல்லியிருந்தீர்கள். அவர் கூத்து புத்தகத்தை, அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டு தான் தன்னுடைய இறுதி மூச்சை அவர் விட்டதாக சொல்லியிருந்தீர்கள். அண்ணாவியராக அவருடைய கலைத்துறைக்கு அவருடைய பங்கு எத்தகையதாக இருந்தது? என்னென்ன விடயங்கள்லாம் செய்தார்? அண்ணாவியராக அவர் ஒரு நிறைய கூத்து செஞ்சுருக்கிறாரு இலங்கையில், யாழ்ப்பாணத்தில். கூத்துக்கு சங்கிலியன் நாடகம், சங்கிலியன் நாட்டுக்கூத்து, சகோதர பாசம், மற்றது
பேர் எனக்கு தெரியல. கடைசியாக அவற்ற நாட்டுக்கூத்து வந்து புலிகேசி, இப்பயும் கொடிய புலிகேசி என்று ஒரு நாட்டுக்கூத்து. அந்த 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 புத்தகத்தை தான் எங்களோட அண்ணங்கிட்ட கொடுத்தாரு அவர் இருக்கும்போது. அதை நாங்கள் அவற்றை ஆசையை நிறைவேற்ற நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணி இலங்கையில் மாதகல் என்ற இடத்துல லூர்து ஹெவி அந்த திருநாளை முன்னிட்டு பெருசாக போட்டினாங்க நாட்டுக்கூத்து. 2014 போட்டினாங்க. அது இப்போயும் யூடியூப்பில் இருக்கும், கொடிய புலிகேசி. இப்பொழுது நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு அங்கே இருக்கின்ற பணி, அங்கே இருக்கின்ற நம்மளுக்கான அந்த நேரம் மிகவும் குறுகியதாக இருக்கும். பணிக்காக எங்களுடைய அதிக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பணத்தை சேகரிக்க வேண்டியதாக இருக்கின்றது, பணத்துக்காக ஓட வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்படியான காலப்பகுதிக்குள்ளே மீண்டும் கலையை நோக்கி இலங்கையை திரும்பி பார்ப்பதற்கான காரணம் என்ன? நல்ல கேள்வி. உண்மையாகவே கலையில் வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு பெரிய இடம் வகிச்சிருக்குது. கலையில் இங்கே பெரிய கலைஞர்கள் இருக்கு. எந்த கலைஞர்களும் இது வரைக்கும் வெளிவாரது கஷ்டமாக இருக்குது. இப்போ கோடியில் 1-2 பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் கலைஞர்களாக வெளிவந்திருக்கிறார். அப்போ என்னோட இது என்னென்னா, நாம் இந்தியாவில் போய், இந்தியா இப்போ கலையில் பெரிய ஒரு மரமாக இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம வளர முடியாது. என்னோட வீட்டில் இருந்தால் நான் வளர்ந்து வரணும் என்றதை என்னோட அடிப்படையாக. இப்போ என்னோட கலைஞர்கள், எந்த நாட்டு கலைஞர்களை வெளியுலகத்துக்கு கொண்டு போவோம். இந்த கூத்தாடி வந்து வெளியுலகம் உலகம் முழுக்க ஆஸ்திரேலியாவிலெல்லாம் பல விருதுகளை பெற்றிருக்குது கூத்தாடி. அதிக பாராட்டுகளையும் அரசியல் துறை சார்பாக, அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற பிரமுகர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக அறிய கிடைக்கிறது. அப்படியா? உண்மையாகவே ஆஸ்திரேலியா, மலேசியாவில் பெனாங் மாநில அரசாங்கத்தால் விருது கொடுத்தாங்க. மலேசியாவில் இந்த விருதுகள் எல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரிய கலை, இந்த கூத்துக்கலை என்றபடியாக இன்றைக்கு கூத்துக்கலை அழிஞ்சு போயிட்டு அதை உலகத்துக்கு கொண்டு வந்தது. மற்றது நீங்கள் கேட்ட கேள்வி, இலங்கை கலைஞர்களை நான் இப்போ கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய மக்கள் இங்கே உள்ள கலைஞர்களையும் வெளியில் உலகத்துக்கு கொண்டு வரணுன்றதில் சரியான மூச்சாக இருக்கிறேன். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இப்போ வார என்னோடய படங்கள், இன்னும் ஒரு படம் பூஜை போட்டிருக்கேன். முழுக்க இலங்கை கலைஞர்களையே ஒரு 75% வச்சு இந்தியா கலைஞர்கள், மலேசியா கலைஞர்கள் எல்லாருமே இணைஞ்சு செயல்பட்டால் தான் நாங்கள் வெளியில் வர முடியும். இப்போ நாங்கள் இலங்கையிலேருந்து இந்தியா ஒரு ஆள் போய் 2 பேர் நடிச்சுட்டு வந்த முடியாது. வந்தால் நான் மட்டும்தான் வெளியில் வர முடியும். என்னோடய கலைஞர்கள், என்னோடய நாட்டு மக்கள், மிக திறமையான மக்கள் வெளியில் வர முடியாது. அதற்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு முயற்சி இது. இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து எங்களோட இப்போ போகிற இதை பார்த்தா இலங்கை சினிமா வெகு விரைவாக வளர்ச்சி அடையும் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பக்கமாக, ஒரு பலமாக இருப்பது இணையதளம் இல்லையா? இணையதளம், சோஷியல் மீடியா. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த கூத்தாடி திரைப்படம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இதுக்குரிய கதை, திரைக்கதை மற்றும் இதனுடைய நடிகர்கள், படப்பிடிப்பு எங்கு இடம்பெற்றது, எத்தனை நாட்கள் ஷூட்டிங், இது தொடர்பாக கொஞ்சம் பேசுவோம். கூத்தாடி வந்து இந்தியாவில் சென்னையில் ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு தூத்துக்குடி, தாமிரபரணி ஆறு, அந்த ஆறை மையமாக வச்சு தான் அந்த படமே கதை நகர்ந்துட்டு போகும். அதுக்கு பிறகு மலேசியா இல்லாமல் 45 நாள் எடுத்துச்சு, 1.5 மாதம் எடுத்துச்சு. என்ன, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறபடியே படத்தை சீக்கிரமாக முடிக்கணுமென்று கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்தேன். இந்த பொருட்செலவு எந்த அளவுக்கு இருக்கிறது? நிதி ஒரு சிறிய பட்ஜெட் தான். ஏன்னா இந்தியாவில் எனது இதுக்கு முன்னுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிங்க, ஆடி திருவிழாண்டு. அது வந்து இன்னும் வெளியாகலை. அது இன்னும் வெளியாத காரணத்தை தான் இதை வந்து உடனடியாக செய்ய வேண்டிய எனக்கு ஒரு நிலை ஏற்பட்டுச்சுது. அப்போ சின்ன பட்ஜெட் தான். இப்போ எங்களோட இலங்கை காசுக்கு ஒரு 3 கோடி பட்ஜெட் தான் எடுத்திருக்கோம். 3 கோடி சின்ன காசு இல்லை. உண்மையில் அந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்வது அல்லது இதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பது என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வரணும், வந்தால் தான் செய்யலாம். சரி, இப்பொழுது இந்த கூத்தாடி திரைப்படத்துக்கு பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இசைப்பது தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள். அங்கே ரெக்கார்டிங் வசதிகள் நிறையவே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டுமே சொல்லவே தெரியும், அதுக்கான ஒரு களம் தான் அது. அதே போன்ற ஒரு வளம் இலங்கையில் வருவதற்கு இன்னும் எத்தனை காலம் எடுக்கும்? யாரெல்லாம் இதுக்கு உதவி செய்ய வேண்டும்னு எதிர்பார்க்குறீங்க? அதே போல் ஒரு களம் இலங்கையில் உருவாகும். இந்தியாண்ட ரெக்கார்டிங் சம்மந்தமாக இலங்கையில் இப்போ வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ என்னோடய அடுத்த படம் வந்து ரெக்கார்டிங் மாத்திரமல்ல, திரைப்படம் சார்பாக ஒட்டுமொத்த திரைப்படம் சார்பாக இந்தியாவோட நாங்கள் போய் நிற்கணும்னா கொஞ்சம் காலம் எடுக்கும்.
காலம் எடுக்கும். ஆனால் எங்களோட முயற்சி, எங்களோட கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதால் நாங்கள் இப்போ 20 வருஷம் எடுக்க வேண்டிய காலத்தை நாங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே பிடிச்சிடுவோம். உண்டு இந்தியாவோட போய் மோத முடியாது என்ற மக்கள் தொகை கூட, நாம் மார்க்கெட்டிங் கூட. அப்போ எங்களுக்குடைய இதோட நாங்கள் இந்தியாவில் போய் கலந்துடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையில் நம்ம நாட்டில் ஏற்பட்ட 30 ஆண்டு கால அசாதாரண சூழ்நிலை இதுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது இலங்கை ஈழத்து சினிமாவை பொறுத்தமட்டில்லை. அதுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களுடைய அந்த பதிவுகள் எரியூட்டப்பட்டன. பிறகு 30 ஆண்டுகளாக சினிமாவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்திய சினிமா பக்கமே நாங்கள் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னதாக பார்க்கின்ற பொழுது இலங்கையின் சகோதர சிங்கள சினிமா ஆறுமுடுகளில் சென்று விட்டது. நம்முடைய சினிமாவை பொறுத்த மட்டுமே அது கைக்குழந்தையாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது இப்பொழுது மாற்றம் பெற்று வருவது வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையிலே இதுக்கு யாரெல்லாம் பங்கு வகித்து இதை மேலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்த பொறுப்பு யாரிடமெல்லாம் இருக்கிறது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் நாட்டில் நடந்த சின்ன இதால் தான் எங்களோட சினிமா எவ்வளோத்துக்கு பின்னுக்கு போனதுக்குரிய காரணமே அதுதான். அப்படி ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டிக்கு நாங்கள் எங்கேயோ போயிருப்போம். இன்றைக்கி நாங்களும் எங்களுடைய தமிழ் படங்கள் எமது சகோதர மொழி சிங்கள மொழியோடு சேர்ந்து இப்போ படங்களை பண்ணுறோம். இப்போ என்னோடய அடுத்த படம் இலங்கையிலேயே ஒரு பெரிய ஒரு கதாநாயகி உதாரி அவ நடிக்கிறார். அப்போ 2 மொழியிலையுமே நாங்கள் படத்தை கொண்டு வந்தால் இங்கேயே எங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. எங்களோட மக்களுக்குள்ளேயே இப்போ நாம் 100 கோடி 500 கோடி இந்தியாவில் போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்க தேவை. இங்கே நம்மளால் முடிஞ்ச பணத்தை போட்டு இங்கேயே அந்த பணத்தை வசூலிக்கிற மாதிரி பார்க்கலாம். எங்களோட மக்களும் நல்ல சனத்தொகை கொண்டிருக்காங்க. இப்போ 2.5 மில்லியன் அப்படி இருக்குது. அதில் இதுக்குள்ளேயே மார்க்கெட்டிங் பண்ணி வெளிநாடுகள்லையும் பண்ணுவோம். இப்போ இலங்கை தமிழ் புலம்பெயர் நாடுகள்லையும் எங்களோட படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. இப்போ புலம்பெயர் நாடுகளில் இப்போ ஆஸ்திரேலியாவில் நாம் இருக்க போகிறோம்னா, ஆஸ்திரேலியாவிலும் இந்தியாவில் ஒரு சாதாரண நடிகருடைய படம் வெளியாகிறதுக்கும் எமது புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களுடைய படம் வெளியாகிறதுக்கும் மக்கள் வரவேற்பு கூட. ஏண்டா அங்கே இருக்கிற பெண்ணோட படம் வெளியாகுதுன்னா என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே அந்த சினிமாவுக்கு வருவார்கள். அதே மாதிரி புலம்பெயர் தேசம் கனடாவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் ஆதரவு, எங்களுடைய இலங்கை மக்கள் ஆதரவு இலங்கை நடிகர்களுக்கு இருக்குன்றது என்னுடைய மனதில் ஆழமாக தெரியும். அதேபோல் இப்போ கூத்தாடி திரைப்படத்தை பார்க்க அவளோடு இருக்கின்றவர்களுக்காக ரசிகர்களுக்காக இந்த தரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கூத்தாடி திரைப்படம் ஒரு பெரிய சவாலுக்கு மத்தியில் உருவாயின திரைப்படம். என்னென்னா 70ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்றைக்கு 2025 முடிகிற ஒரு கதை. அப்போ ஆடியன்ஸுக்கு சரியான சவால். அதாவது யங் ஆடியன்ஸ் என்னடா கூத்து ரெண்டு மாதிரி போயிடும். அதால் ஒரு 3 கட்டமாக படத்தை பிரிச்சிருக்கிறோம். 70 இப்போ 70 வயசு 40 வயது 20 வயது என்ன மலேசியாலாம் கொண்டு போயிருக்கிறோம். எல்லாமே இருக்குது படத்தில். ஒரு தெருக்கூத்து கலைஞன் எவ்வளோ சவால்களை சந்திக்கிறான்ற படம் தான். நல்லா ஒன்று படத்தில் மது அருந்துதல், புகைத்தல், எந்த அநாகரிகமான வார்த்தைகளும் இல்லாமல் அது நான் மிக கவனமாக இருந்தேன். ஒரு கூத்து கலைன்றது ஒரு பெரிய முக்கியமான கலை. அதுலேயும் நான் ஒரு வேடம் போட்டிருக்கிறேன். 12 வேடம் நடிச்சிருக்கிறேன் படத்தில். அதுலேயும் இரணியன் வேடம், உங்களுக்கு தெரியும் இரணியன். என்னை விரதம் இருக்க சொன்னாங்க. 2 வாரம் விரதம் இருந்து தான் நான் அந்த படத்தை அந்த வேடத்தை போடணும். அப்போ நான் இது வந்த சூழ்நிலை, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த சூழ்நிலையால் என்னால் போடையலாம் போய்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், கூத்துவாத்தியர்கிட்ட. என் மனம் சுத்தம். அப்போ நீங்கள் எனக்கு நம்பி போடலான்ட்டு நான் ரத்த தானமே 50 தரம் கொடுத்துருக்குறேன், ப்ளட் டொனேஷன். இப்போ அவர் அதை பார்த்துட்டு சொன்னார், நான் உங்களுக்கு போடுறேன். 35 கிலோ இல்லாமல் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. அதை கட்டி காலையில் 11 மணிக்கு வேஷம் போட்டினாங்க. அடுத்த நாள் 3 மணிக்கு தான் அந்த வேஷம் கலைச்சது. அப்போ சரியான கஷ்டப்பட்டு இந்த கால் ரத்தம் பெற நடிச்சிருக்கு அந்த படத்தில். ஒரு ஆர்கோசமான குத்து. இரணியன் என்றாலே ஒரு ஆர்கோசமான ஆள் தான். அது எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இப்போ நான் நடிச்சிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. மக்களுக்கு இது வரைக்கும் 2 ஷோ போட்டிருக்கிறோம், ப்ரீமியர் ஷோ. இது வரைக்கும் நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு.
நிச்சயமாக உங்களுடைய மனம் போலவே உங்களுடைய முயற்சி போலவே இந்த படம் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும், மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே இத்தகைய ஒரு கலைத்துறைக்கு பங்காற்றுவதற்கு ஷெல்வின் தாஸ் உளமார்ந்த நன்றிகள், உளமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் வெற்றியின் கொண்டாட்டத்திலே நாங்கள் சந்திப்போம். புதிய முயற்சிகளோடும் புதிய படைப்புகளோடும் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். தேசிய அலைவரிசையின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த மக்கள் மத்தியில் உங்களுடைய கலைஞரை வெளிக்கொண்டாடுறதுக்கு என கோடான கோடி நன்றிகள். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரனுக்கு அந்த நன்றிகள் போய் சேர வேண்டும். கோணேஸ்வரன். அடுத்ததாக நாங்கள் இந்த ஷெல்வின் தாஸ் அவர்களுடைய திரைப்படமான கூத்தாடி திரைப்படத்தினுடைய இனிமையான பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் எல்லோருக்குமே நன்றி. நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் உதவிகள் புரிந்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி தயாரிப்பாளர் கோணேஸ்வரனோடு அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெறும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன்.